ஹாய் ஹலோ இந்தியா பேக்கேஜோட இது வந்து பார்சல் வந்து செகண்ட் பார்சல் எனக்கு வந்து இது ரிசீவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்சல் வந்து எனக்கு சாட்டர்டே ரிசீவ் ஆணுச்சு. செகண்ட் பார்சல் வந்து எனக்கு மண்டே ரிசீவ் ஆணுச்சு. பட் வந்து இதுக்கு வந்து நாங்கள் டியூட்டி கட்டி தான் நாங்கள் இதை எடுத்துக்கிட்டு வந்தோம். ஃப்ரீ சார்ஜ் கிடையாது. இப்போ வந்து டியூட்டி பே பண்ணுற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ இஷ்யூஸ்னால் எங்கள் பார்சல் வந்து வேறு ஒரு ப்ராவின்ஸில் ஹோல்ட் ஆகி நாங்கள் அங்கேருந்து தான் இதை வந்து ரிசீவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். எதனால் இந்த டியூட்டி போட்டாங்க அப்படிங்கிறது தெரில. பொதுவாக வந்து காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இந்த மாதிரி வந்து 25,000 பாட்டுக்கு மேலே நம்ம வந்து பார்சல் போட்டால் தான் ஐ மீன் தாய்லாந்து பாட்டு நம்ம இந்தியன் காசு இந்தியன் அமௌண்ட்டு 25,000 தாய்லாந்து பாட் 25,000 எனக்கு சரியாக தெரில. பட் 25,000க்கு மேலே இருந்தால் தான் டியூட்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து எனக்கு இங்கே இதோட எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 5,000 கிட்டனா கூட இருக்காது. ஸோ நான் வந்து தாய் பாட் வந்து எவ்வளோ கட்டினேன் அப்படிங்கிறத நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க இருக்குது. கொஞ்சம் வந்து ரைஸ் கேட்டிருந்தேன் நான். சீரக சம்பா ஜீரக சம்பா ரைஸும் பொன்னி துளசி பச்சரிசின்னு சொல்லுவாங்களா அது, அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு நான் வந்து கேட்டிருந்தேன். நான் வந்து எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லாயிருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு அந்த ரைஸ் தோசை பேட்டர் அடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் எல்லாமே பிஜி நைட்லேயே நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பட்டர் முறுக்கு, சால்ட்டு முறுக்கு, அதிரசம் கிரேவிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிரசம் சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எப்படி டேமேஜ் ஆகி வந்திருக்கு பாருங்களேன். இதில் ஃபுல்லாக எங்கள் அம்மா வந்து முறுக்கு சுட்டு வச்சுருந்துருப்பாங்க போல். அது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த ஸ்பூன் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குது, உனக்கு ஒன்று வச்சு விட்றேன் அப்படின்னாங்க. இது வந்து குட்டி குட்டியாக வெள்ளைக்கட்டி கிடைக்கும் திருச்சியில் ஒரு ஷாப்பில். அங்கே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுவும் ஒன்று கேட்டிருந்தேன் வேணும்னு. ஸ்வீட் பாக்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி, ஏன் இந்த வாட்டி இவ்வளோ டேமேஜ் ஆகி வந்துச்சுன்னே தெரியலங்க. ஆனால் பயங்கர டேமேஜு. நான் வந்து இங்கே 1 இயராக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து 5 to 6 இயர்ஸாக இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு நான் வந்து முன்னாடிலாம் பார்சல் போட்டு விடும்போது ஒரு டேமேஜ் கூட இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பர் நீட்டாக வரும். ஆனால் ஏன் இப்படி இவ்வளோ டேமேஜ் ஆச்சு அப்படின்னே தெரியல. இவ்வளோ டேமேஜுங்க. பார்சலை பார்க்கவே முடியலை. எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜுங்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேமேஜ். பார்த்தீங்கன்னா பார்சலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் யாராவது பார்சல் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப நீட் பேக்கிங்கோடு அனுப்புனா மட்டும்தாங்க சேஃபாக வந்திருக்கோம். நாங்கள் இந்த அளவுக்கு ரேப் பண்ணதுனால ஏதோ தப்பிச்சிச்சு, இல்லாட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ரைஸ் தான். ரைஸ் வந்து நான் கிட்டத்தட்ட 10 kg கிட்ட ரைஸ் வந்து 2 பார்சல்லையும் சேர்த்து 10 kg. ஒரு பார்சலில் 5 kg, இன்னொரு பார்சலில் 5 kg. ஏன்னா 5 kg தான் அலோடு. ஊரில் இருந்து ஸ்நாக்ஸ் வந்த உடனே டெம்டிங் ஆயிரும்லங்க. அது மாதிரி ஸ்நாக்ஸை எடுத்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து பேக்கேஜை ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இங்கேயும் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸும் இங்கெல்லாம் கிடைக்கும். எல்லா ஊர்லேயுமே, எல்லா கண்ட்ரி, எல்லா இடத்துலையுமே இப்போ இந்தியன் ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் நம்மளோட ஊரில் இருந்து வந்து சாப்பிட்றது வந்து அது ஒரு தனி ஸ்பெஷல். அது அங்கே உள்ளவங்களுக்கு இதோட வேல்யூ வந்து தெரியாது. நானுமே நம்ம ஊரில் இருந்தப்பெல்லாம் இதோட வேல்யூ தரல. இப்போது நம்ம ஊரை விட்டு நம்ம இங்கே வந்து இருக்கிறதுனால இதோட வேல்யூலாம் நம்மளுக்கு இப்போ தெரியுது. இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வச்சுருந்தாங்களாம். எனக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் உடச்சாது வச்சுருந்துருப்பேன், கொஞ்சம் நிறையாவது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கவர்லேயும் போட்டு தான் கொடுத்து விட்டாங்க. ஆனால் கவரில் உள்ளதும் ரொம்ப, அந்த கவரில் இருக்குது பார்த்திங்களா, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையும் பிரித்து அந்த பாக்ஸில் அப்படியே கொட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸ் கொஞ்சம் வச்சு விட்ருந்தாங்க, கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி. இட்லி பொடி, அதுக்கப்புறம் குக்கரோட அந்த அந்த லிட்டில் இருக்கும்ல,
அந்த இது கேட்டிருந்தேன். அது வந்து எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் இதாயிருச்சு, ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி. அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால அதை கேட்டிருந்ததுனால அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கும் இதில் கொஞ்சம் ஷேரிங் இருக்குது, அது அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறத நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் தாங்க ஃபுல்லாக பிஜி நைட்டில் என்னென்ன காரம் ஐட்டங்கள் இருக்குதோ எல்லாமே. ஏன்னா ஸ்வீட் வந்து நான் கேட்டிருந்தேன், நிறைய ஸ்வீட்ஸ் வந்து அலோடு இல்லை, காஜு கட்லி அலோடுன்னு சொன்னாங்க. பட் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோதுக்கு அது பிடிக்காது. அதனால் முந்திரி ஹல்வாவும் அவங்களோட சஜஷனில் தான் வாங்கினோம் நாங்கள். முந்திரி ஹல்வாவும் நெய் மைசூர் பாக்கும் கெட்டு போகாது, மேக்ஸிமம் 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் கைக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி சூப்பராக வந்துச்சு. பட் பாக்ஸை பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அது எப்படி ப்ரோக்கன் ஆகிருக்குன்னு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரோக்கனு. இதோட சேர்த்து நாங்கள் வந்து திருநெல்வேலி ஹல்வாவும் சொல்லியிருந்தோம். பட் வந்து பார்சல் போடுற இடத்துல அந்த பேக்கேஜ் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து இது அலோடு கிடையாது, கஸ்டம்ஸில் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ வந்து அதை நாங்கள் அலோவ் பண்ணலை. இந்த ரொம்ப செமி லிக்விடு கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கங்க. லிக்விடு செமி லிக்விடு ரெண்டுமே அலோடு கிடையாது. எல்லாமே ட்ரையான ஐட்டம் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இப்படி எல்லா பார்சலும் வந்துருச்சுங்க. என்னென்னா நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிவர்ட் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிச்சு மண்டேவே. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவங்க ஒரு லேடி நேம் போட்டு இவங்க சைன் பண்ணி டெலிவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில, நர்வஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க அங்கே வர சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் கேட்டப்போ வேறு ப்ராவின்ஸில் இருக்குது, பேக்கேஜை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராவின்ஸில் உள்ள ஆஃபீஸர் சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் இருந்தாங்க. நான் தான் போய் பார்சலை போய் ரிசீவ் பண்ணேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, பார்சல் வந்திருக்கிறது என் ஹஸ்பண்ட் நேமில், போனது நான். ஸோ என்னை நம்பி அவங்க கொடுக்கல. நான் அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியில், என் ஹஸ்பண்ட் கம்பெனியில் ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, உங்களோட எல்லா எவிடன்ஸையும் உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து விடுங்க, அப்போ தான் அவங்க வந்து உங்களை நம்புவாங்க. இங்கே உள்ளவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே வராதுங்க. ஒய்ஃபாக இருந்தாலும், மதராக இருந்தாலும், ஃபாதராக இருந்தாலும் நம்பிக்கையே வராது. எந்த பர்சன், அந்த பர்டிகுலர் பர்சன் வந்தால் மட்டும்தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, மித்த யார்கிட்டையும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எங்கள் ப்ராவின்ஸ்லேருந்து அந்த ப்ராவின்ஸுக்கு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர், நான் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சிங்கிளாக இங்கே வந்து தாயை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் கிடையாது. தாய் தெரியாமல் நான் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னன்னா லாஸ்ட்டில் நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சுருக்கோமோ அதில் வந்து 7% நான் வந்து டேக்ஸ் பே பண்ணேன், டியூட்டி பே பண்ணி நான் இந்த இதை வாங்கிட்டு வந்தேன். இன்கேஸ் நம்ம இந்த டியூட்டி பே பண்ண வேணாம் அப்படின்னா அவங்க வந்து இந்த பார்சலை ரிட்டன் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ வந்து எதனால் நான் வந்து கேட்டேன் அவங்கக்கிட்ட, எதனால் நீங்கள் வந்து இதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்களுக்கு பதிலே கிடையாதுங்க. கேட்டால் ஆஃபீஸர் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க நம்மக்கிட்ட ஒழுங்காலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தாய், நம்ம வந்து நம்மளோட இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. ஒன்லி தாய் மட்டும்தான். நம்மளுக்கு இங்கே டிரான்ஸ்லேட் இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து எவ்வளோ பே பண்ணேன்னா, தாய் பாட்டுக்கு 700 பாட் நான் பே பண்ணேங்க. விச் மீன்ஸ் இந்தியா அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2500. நான் போன அன்னைக்கு கிட்டத்தட்ட 3000 கிட்டனா வந்துருச்சுங்க நான் டாக்ஸிக்கு போன சார்ஜு. இது நம்மளோட தப்பே கிடையாது. நம்ம இதில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எல்லாமே லீகலான ஐட்டம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஐட்டத்துக்கு டியூட்டி கட்டுறது கொஞ்சம் கூட ஒரு இதுவே கிடையாது. ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தால் டியூட்டி கட்டலாம். இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் இவ்வளோ டியூட்டி கட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, தட்ஸ் ஓகே, எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து கட்டினோம். நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனிமேல் வந்து நீங்கள் யாராவது சப்போஸ் பார்சல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. பேக்கேஜ் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணுங்கள். டியூட்டி ஃப்ரீயா அப்படின்னு கேட்டுக்கோங்க, என்னென்ன அலோடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் நீட்டாக போடுங்க.
ஸோ தட் வந்து இப்போது ரொம்ப வந்து கஸ்டம்ஸ்லாம் ரொம்ப செக்கிங் ஓவராக போய்கிட்டு இருக்கு, ரொம்பவே ஓவராக போய்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. நான் சொன்னேன்ல எஸ்எஸ் பிராண்ட், அந்த உளுந்து பிராண்டு, அந்த இதுதான் அந்த எஸ்எஸ்ல உள்ள அந்த இது நல்லாயிருக்கும். இது வந்து நான் அந்த தோசை பேட்டர் அரைக்கும் போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்யூ.